வீடியோக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம ஃபன்னாக இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வெங்கடேஷ் வந்துட்டு அவங்க வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. உள்ளே போய் பார்த்ததும் பொண்ணு வீட்டுக்காரங்களாம் வந்திருக்காங்க. அதை பார்த்தது வெங்கடேஷ் ஷாக் ஆகிடுறாரு. என்ன இது அப்படின்னு சொல்ல, போப்பா போய் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வா, உனக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கல, நான் தான் முடிவு பண்ணியிருக்கேன். உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்லப்பா, இன்னும் நீ எத்தனை நாளைக்கு தான் அந்த ரத்னாவே நினச்சிட்டு இருப்ப? அது மட்டுமே இல்லாமல் அவள் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டால, உனக்கும் வந்துட்டு காலகாலத்தில் கல்யாணம் பண்ணி பார்க்கணும் எனக்கு ஆசை இருக்காதா அப்படின்னு சொல்ல வெங்கடேஷுக்கு வந்துட்டு கோவம் வந்துடுது. உனக்குலாம் கொஞ்சமாவது அறிவு இருக்காமா? நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை பார்த்துட்டு ரத்னா கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்திருப்பேன். இதை சொல்லி என் மனசை வந்துட்டு கெடுத்து குட்டையை கிளப்பி விட்டது, என் வாழ்க்கையை பாழாக்குனது இல்லாமல் இப்போ அடுத்த ஒரு கல்யாணத்துக்கு வேற ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? உங்களை முதல்ல நான் உங்களை கொல்லணும், கொன்னாதான் என் வாழ்க்கை நல்லபடியாக உருப்படும். நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு வாழ்க்கை விளங்கவே விளங்காது. உங்களை நான் இன்னைக்கே அடிச்சு கொள்றேன் பார் அப்படின்னு சொல்லி, ஏன்பா இப்படி பேசுகிற அப்படின்னது, இன்னும் நீங்கள் திருந்த மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவையும் அப்பாவையும் போட்டு சாத்துறாரு. அடின்னு அடிக்க அங்கேருந்த ஒருத்தர் போலீஸுக்கு கால் பண்ணி விட்டுடுறாங்க. போலீஸ் வந்துட்டு அந்த இடத்துக்கு வர்றாங்க. நம்ம முத்துப்பாண்டி தான் வந்திருக்காரு. இங்கே என்னாச்சு, என்ன ரகலை அப்படின்னு சொல்ல பார்த்தா ஒரு திக்கம் அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு மாவு கட்டு போடுற அளவுக்கு அடித்து வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த திக்கம் அவங்க அம்மா கம்மெல்லாம் வந்து தொங்குது. அப்படியே பக்கத்தில் இருக்கவங்க ரத்தத்தெல்லாம் தொடச்ச மாணிக்கிருக்காங்க. அந்த இடத்துக்கு வெங்கடேஷ் வந்துடுறாங்க. இப்போ இங்கே உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்க, இங்கே தகராறுன்னு எங்களுக்கு ஃபோன் வந்துச்சு, அதுக்கடுத்து தான் வந்திருக்கோம். ஒழுங்காக ஸ்டேஷன் வரைக்கும் வா, உங்ககிட்ட என்கொயரி பண்ணணும் அப்படின்னு சொல்ல, இப்போ உனக்கு நிம்மதி தானே? ஆல்ரெடி ஸ்டேஷன் அங்கே எங்கேயும் போய் என் பேரே நாரி கெட்டு போய் கிடக்கு. இதில் இதை வேற நீங்கள் சேர்த்து எனக்கு சம்பாதிச்சு கொடுக்குறீங்க. நிம்மதியாக இருங்க. உங்களை நீங்கள் உசுரோடு இருக்கிற வரைக்கும் நான் சொன்னல என் வாழ்க்கை நல்லா இருக்காது, இப்போ உங்களை அடிச்சு கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க அப்பாவை அம்மாவை போட்டு அடிக்க போக, ஐயோ சார் இவனை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார், எப்படியோ போய் தொலைடா, சை உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் நாங்கள் இப்படிலாம் பண்ணோம், கடைசியில் எங்களே கொண்டுருவோம் போல சார், இவன் வேணாம் சார், இவனை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சொல்ல, அப்படியா நான் ஜெயிலுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் முறைக்க பார்த்தா முத்துப்பாண்டி தரன்னு இழுத்துட்டு போயிடுறாரு. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சு.